ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் இப்போ செம்ம பரபரப்போட உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு. சீக்கிரம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விஜய் அவர்களோட வெற்றியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் அவர்கள் ஆரம்பத்திலே 100 தொகுதிகளில் முன்னிலை வந்தப்பே நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வெங்கட் பிரபு அவர்கள் தான் அவரோட கோட் படத்துலேருந்து ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணி செம்மையான வெற்றி அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் சிபி சத்யராஜ், அண்ட் இப்போ ரீசெண்டா ஜீவா, த்ரிஷா, அண்ட் தெலுங்கு நடிகர் நானி, அண்ட் மலையாள நடிகர் அஜு வர்கீஸ், அண்ட் பாலிவுட் நடிகர் டைகர் ஷெராப், அண்ட் பாடகர் கிரிஷ், அண்ட் நடிகை வரலட்சுமி சரத்குமார், டைரக்டர் அண்ட் ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி, சிபி சத்யராஜ், இப்படின்னு ஏகப்பட்ட பேர் தளபதி விஜய் அவர்களுக்கு செம்மையான வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டாங்க. அண்டு ஜிவி பிரகாஷ் ஆல்சோ அவரோட ஸ்டைலில் அவரோட பாட்டை போட்டு விஜய் அவர்கள் வீடியோவை வச்சு செம்மையான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இப்படின்னு நிறைய செலிபிரிட்டிஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டாங்க. அண்ட் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் அதர் ஸ்டேட்ல இருக்க நடிகர்கள், அரசியல் தலைவர்கள், இப்படின்னு நிறைய பேர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் அனுபவமே இல்லாம அரசியல்ல இறங்கினாரு. அப்படி இருக்கப்பே இப்படி ஒரு வெற்றி சதவீதத்தை காமிக்கிறதுல முடியவே முடியாது. ஏன்னா நேற்றைய வரைக்கும் விஜய் அவர்கள் மேல நிறைய பேர் நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அவரோட ரிசல்ட்டை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. என்னடா இது, சட்டன 100 தொகுதிகள்ல எல்லாத்துலயும் முன்னிலையில இருக்காரு, எப்படி இப்படி ஒரு வெற்றியை காமிச்சாரு அப்படின்னு நம்பவே முடியாத அளவுக்கு செம்மையான வெற்றி சதவீதத்தை காமிச்சிருக்காரு. இதனாலதான் நிறைய செலிபிரிட்டிஸ் இப்ப அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஜய் அவர்களோட வெற்றியை பத்தி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.